காந்திராஜ் அரக்கோணம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜ் கூட்டுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓட்டப்பிடாரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிறு குறு தொழில்துறை மற்றும் கிராம ஊரக தொழில்துறை அமைச்சராக மதன் ராஜா தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மதன் ராஜாவிற்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஜெகதீஸ்வரி ராஜபாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சமூக நலத்திட்டம் மற்றும் பெண்கள் மேம்பாடு ஆகிய துறைகள் சமூக நலத்துறை அமைச்சராக ஜெகதீஸ்வரி அந்த பொறுப்பு வகிக்கிறார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் செங்கோட்டையனின் இலாக்கா மாற்றப்பட்டிருக்கிறது. அமைச்சர் செங்கோட்டையனின் இலாக்கா அவர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண் துறை அமைச்சராக KA செங்கோட்டையன், வருவாய்த்துறை அமைச்சராக KA செங்கோட்டையன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். செங்கோட்டையனின் இலாக்கா மாற்றப்பட்டிருக்கிறது. செங்கோட்டையன் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண் துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிக்கிறார். சட்டப்பேரவை மற்றும் பேரிடர் மேலாண்மை மாவட்ட வருவாய்த்துறை ஆகியவை KA செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் நிதித்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையனின் இலாக்கா மாற்றப்பட்டு RK நகர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரான மரிய வில்சனுக்கு அந்த நிதித்துறை வழங்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல நிர்மல்குமார் மின்துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். ஏற்கனவே உள்ளது போலவே என் ஆனந்த் ஊரக வளர்ச்சி மேம்பாட்டுத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிக்கிறார். செங்கோட்டையனின் இலாக்காக்கள் மற்றும் மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இப்பொழுது பிரிக்கப்பட்டு புதிய அமைச்சர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விஜய் தமிழன் பார்த்திபன் சேலம் தெற்கு தொகுதியில் வெற்றி பெற்ற விஜய் தமிழன் பார்த்திபன் போக்குவரத்து துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு அந்த போக்குவரத்து துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கும்பகோணம் தொகுதியில் வெற்றி பெற்ற வினோத் சாக்கோட்டை அன்பழகனை தோற்கடித்த வினோத்திற்கு வேளாண் துறை அமைச்சராக பொறுப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. விஜய் பாலாஜி ஈரோடு கிழக்கு தொகுதி வெற்றி பெற்ற விஜய் பாலாஜி கைத்தறித்துறை மற்றும் கதர்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிக்கிறார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜபாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரி சமூக நலத்துறை மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை ஆகிய துறைகளின் பொறுப்பை வகிக்க இருக்கிறார். ஜெகதீஸ்வரி சமூக நலத்துறை அமைச்சராக கீதாஜீவன் அங்கு பொறுப்பு வகித்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்போது ராஜபாளையம் மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரிக்கு அந்த சமூக நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் வீட்டு வசதித்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிக்கிறார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் பாலாஜி கதர்துறை அமைச்சராக ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்ற விஜய் பாலாஜி கைத்தறி மற்றும் கதர்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிக்கிறார். ராசிபுரம் லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு வணிக வரித்துறை மற்றும் பதிவுத்துறை ஆகியவை லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்ற விஜய் பாலாஜி கைத்தறித்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் தமிழன் பார்த்திபன் போக்குவரத்து துறை அமைச்சராக அவருக்கு அந்த துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து துறை மற்றும் மோட்டார் வாகனத்துறை ஆகியவை விஜய் தமிழன் பார்த்திபனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ரமேஷ் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக ஸ்ரீரங்கம் தொகுதியில் வெற்றி பெற்ற ரமேஷ்க்கு இந்து சமய அறநிலையத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல விஸ்வநாதன் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மேலூர் தொகுதியில் வெற்றி பெற்ற விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உயர்கல்வித்துறை மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்துறை இது தவிர தொழில்நுட்ப கல்வி ஆகிய உயர்கல்வி சார்ந்த அனைத்தும் விஸ்வநாதனுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஸ்வநாதனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல தென்னரசு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தென்னரசுக்கு அகதிகள் நலத்துறை மற்றும் தமிழ் நலத்துறை ஆகிய வீடு இல்லாத தமிழர்கள் நலத்துறை மற்றும் அகதிகள் நலத்துறை அமைச்சராக தென்னரசு பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கோயமுத்தூர் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமாருக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிக்கிறார். அவிநாசி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கமலி கால்நடைத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீன்வளத்துறை அமைச்சராக தூத்துக்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் மீன்வளத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு மீன்வளத்துறை அமைச்சரவை பொறுப்பு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது.